ஏண்டா உங்களுக்காக நான் இருக்கிற இடத்துல யாரோ ஒருத்தன் மூலமா நான் மண்டையில ஏற வச்சு உங்களுக்காக இங்க வந்து பிள்ளையார்ல இருந்து ஆஞ்சநேயர் வரையும் இருக்கேன். பெருமாள் மட்டும் இல்லையேன்னு வந்து வெங்கடாஜன் பத்தி வச்சுட்டார். நெக்ஸ்ட் பெருமாள் வந்துடும் கூடிய சீக்கிரத்துல. அப்ப இத்தனை பேரையும் வச்சிருக்கா, நீ என்ன வந்து பார்க்காம என்னமோ போயிட்டு எங்கேயோ இருக்கிறவளவே பார்க்குறீங்க. எதுக்காக அது அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை தவிர சஷ்டியை தவிர அந்த அற்புதமான கோயிலுக்குன்னா அந்த டைத்தில் தான் போகணும். சஷ்டியிலையோ அப்புறம் கிருத்திகையிலையோ செவ்வாய்க்கிழமையிலையோ அங்கே போகக்கூடாது பழமையான கோயிலுக்கு. அப்போ பழமையான கோயிலுக்கு எப்போ போகணும்னா, அவர் எப்பவுமே ஹெவி பிஸியில் இருக்கிற இடத்துல சனி ஞாயிறு லீவில் தானே ஆற்றுல உங்களுக்கெல்லாம் மனசார பேச முடியும். மற்ற நாளில் வந்து அவங்கள்ட்ட என்ன சொல்ல, குழந்தைய கிளப்பணும், அதுக்காரரை கிளப்பணும், பொண்டாட்டி வேலைக்கு போகணும். நீங்கள் அப்புறம் வாங்க பேசலாம், ஃபோனில் பேசிக்கலாம். ஃபோனில் பேசினா டைம் இல்லை. அப்போ சுவாமி எங்கே எப்போ பிஸியாக இருப்பார்னு யோசிக்கணும். அப்போ ஆத்து வாசலில் பிள்ளையாரில் இருந்து சகல சுவாமியும் இங்கே இருக்காருன்னா அவரை பயன்படுத்திக்கிறது தான் அறிவியல் பூர்வமானது, அறிவுபூர்வமானது, யோசனை. அப்போ சங்கடகர சதுர்த்தி, சாதாரண சதுர்த்தி, மகா சதுர்த்தி, விநாயக சதுர்த்தி, இதெல்லாம் இங்கே இருக்கிற விநாயகரை குஷிப்படுத்தும். கோயில் இல்லாத ஊரில் குடிகொள்ளாதேன்னு உங்களோட யோகம் பாருங்க. எங்கெல்லாமே இப்போ சென்னையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பெரிய கோவில் பக்கம் இருக்கு, அதுவும் குழப்பத்தில் இருக்கு. கபாலீஸ்வரர் கோவிலை தவிர எனக்கு தெரிஞ்சு வேற எங்கேயும் 4 வீதியும் அழகா இருக்கிற மாதிரி தெரியல. இந்த கோவில் அப்படி இருக்கு, 4 வீதியும் இருக்கு அழகா. கோவிலுக்கு நடுவில் சுற்றி 4 இடத்துலையும் தெருக்கள் இருக்கு. ஒரு பிரச்சனையும் வராமல் அழகா அமைஞ்சு போச்சு. அழகா அற்புதமான கோவிலாக இருக்கா. அதுக்கு அரச மரம் இருக்கு. இப்படி சீக்கிரத்தில் யாராவது வேப்ப மரத்தை அழகா கொண்டு வந்து வச்சேன்னா உங்களுக்குலாம் ஒரு அற்புதமான விஷயம் நடக்கும். கல்யாணம் தட்டி போகிறது, அதாவது பஞ்சாங்க படம்னா 10 நிமிஷம் தான். என் ராசி, என் நட்சத்திரம், எவ்வளோ ஆதாயம் வருமானம் வரும், எவ்வளோ செலவு வரும் தெரிஞ்சுட்டு ஈஸியாக போகிறதுக்கு நெட்டில் போய் பார்த்தாரலாமே. அதுக்கு முன்னாடி அவருக்கு உபயோகமானது என்னன்னு தெரிஞ்சுக்கும். அதனால இந்த கதை சீக்கிரம் விட்டுருவேன், கவலைப்பட வேண்டாம். போன வருஷத்தை விட இந்த வருஷம் ஷார்ட்டில் விட்டுருவேன். போன வருஷம் ரொம்ப நேரம் இழுத்தேன், என்ன போய் உபயோகப்படுத்தி திரும்ப கூப்பிட்டுருக்கா. பெரிய ஆச்சரியமான விஷயம். இவர் ரொம்ப நேரம் கதை சொல்கிறாரு, கூப்பிடாம இருக்கிறது தான் நிறைய பார்த்துருக்கேன். அதாவது கண்டினியூவாக ஒருத்தரை கூப்பிட்டா உங்களுடைய விஷயம் எனக்கு புரியும். நிறைய கூப்பிட மாட்டான். இந்த தடவை நல்லது சொன்னால் அடுத்த தடவை கூப்பிட மாட்டேன். போன தடவை உங்களுக்கு நிறைய விஷயம் சொன்னேன், நீங்கள் எப்படி கூப்பிட மாட்டேன், அடுத்த இடத்துக்கு போகணுன்னு இருந்தேன். அவர் அழகாக முன்னக்கூட்டியாக போன பண்ணி பரவாயில்ல, நீ எவ்வளோ அடுத்தவர்னா எங்களுக்கு நீ தான் கூப்பிட்டான். சுவாமி விரும்பி இருக்கார், அது ஒரு பெரிய விஷயம். சிறுவாபுரி போனேன்னா வீடு, அதுக்கப்புறம் குழந்தை பாக்கியம், கல்யாணம், வெளிநாட்டு வேலை, உள்நாட்டு வேலையில் ப்ரமோஷன், பார்க்குற பிஸ்னஸில் டெவலப்மெண்ட்டு, அரசியல், சினிமா, இத்தனைக்கும் ஒரே இடம் சிறுவாபுரி. ஆனால் செவ்வாய் இல்லாமல் போய் பாருங்க, சுவாமி அழகாக அற்புதமாக அனுபவிக்கலாம். அங்கே ஒரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம்னா 2 மைல் இருக்கு. போனவுடனே நமக்கு போகணும் ஈஸியாக, எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு கிலோமீட்டர் கணக்கு பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணி அங்கே போகிற டைம் சாமியை பார்க்க தானே. அவ்வளோ அடிச்சுன்னு போயிட்டு அங்கே போய் அவசரப்படும். சுவாமியை பார்த்தாச்சா போயிடும். அப்போ சுவாமி என்ன பண்ணுவேன், நீ எதுக்காக வந்து அதை யோசிக்கல, அப்புறம் நான் எதுக்கு உணவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். டூவில் போகும்போது 2 மைல் இருக்கும். 1 மைல் கூண்டில் இருக்கும், 1 மைல் வெளியில் இருக்கும். கல் சிலை, அந்த கூண்டுக்குள்ளே இருக்கிற மயில் தான் மெயின். அது மரகத பச்சை, அது வெளியில் தெரிஞ்சால் எடுத்து மாட்டோம். அதையும் கருப்பாக்கி வச்சுருக்காங்க. நம்ம மக்கள் எதாக இருந்தாலும் சுவாமி கும்பிட்றவன் தான் அதை முதல் தப்பாக பண்ணுவோம். அதனால அதை மெழுகு சாத்தி வச்சுருப்போம், அதை பார்க்கணும். அப்புறம் உள்ளே போகும். சுவாமியை கண் குளிர பார்க்கணும், கண்ணை மூடி பார்க்காது. இங்கெல்லாம் பார்க்குற சுவாமியை எல்லாரும் ஒரு தப்பு பண்ணுவோம். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு சாமியை பார்க்க வந்து சுவாமியை பார்க்க வந்தால் சுவாமி நினச்சிருப்பேன், ஆகா இத்தனை பேர் வந்திருக்கானே, இவன் என்ன கேட்குறான்னு காது கொடுத்து கேட்போம், அவனுக்கு வேணுங்கிறத கொடுப்போம்னு இருப்பான். அந்த கற்பூரம்னு காட்டுறாரு இல்லையா, அவர் காட்டும் போது பார்த்தேன்னா இங்கே அழகாக அவர் லைட்டு போட்டிருக்கார். கர்ப்பகிரகத்தில் பார்க்குறேன், சுவாமி சிரிச்சது தெரியணும். நீங்கள் ஒரு வேண்டுதல் பண்ணியிருக்கேன், குழந்தை கல்யாணம் பாக்கியம் சகலமும் வேண்டின்னு இருக்கேன். அப்போ அவர் ஓகே பண்ணினாரா இல்லையான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? மணி அடிக்கனா தெரியும், பள்ளி சத்தம் போட்டால் தெரியும். 3வது சுவாமி கையில் பூ மாலையெல்லாம் போட்டு வச்சுருப்பான்.
நல்லா ஸ்ட்ராங்காக திரிச்சு வச்சிருப்பேன். ஆனால் நீங்கள் ஒரு கோரிக்கை வேண்டியிருப்பேன், எனக்கு என் கணவனுக்கும் ஒற்றுமையாக வாழ்க்கை வேணும், அதே மாதிரி நானும் என் கணவனுக்கும் குழந்தை பிறக்கணும். கடைசியாக சொல்கிறேன், கல்யாண விஷயத்துக்கு வரப்பேன், இதுக்கப்புறம் பஞ்சாங்கத்தை வாங்கி சொல்லுவேன். அப்போ கல்யாணம் ஆன உடனே குழந்தை பிறக்கணும், குழந்தை பிறந்து நல்லபடியாக வளரணும், நல்லா படிக்கணும். இதுலேயே வளர்ந்துடும் ஒரு குடும்பத்தோடைய சமாச்சாரம். நல்லா படித்து முடித்து நல்லா மார்க் வாங்கணும், ஏன் சொன்ன பேச்சை கேட்கணும். அதுக்கப்புறம் அதில் ஒரு தப்பு பண்ணுவோம், எங்கே சொன்ன பேச்சை கேட்கணும்னு சொல்ல மாட்டாங்க. 2 பேரில் யாராவது சுயநலமாக என் பேச்சை கேட்கணும். அப்போ குழந்தை ஒருத்தர் பேச்சை கேட்கும், ஒருத்தர் பேச்சை கேட்காது. அவன் கேட்க